வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இந்த அரசு பள்ளி பையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது கடந்த அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்ட பை. இல்லை எந்த விதமான அரசு தலைவருடைய படம்லாம் இல்லை. நல்லா பார்க்கலாம். இது டேமேஜ் கூட இருக்கும். இது ஏதோ விளம்பரத்துக்காகலாம் செய்யலை. ஒரு அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்குது. இந்த பை வந்து பார்த்திங்கனாக்கா பிள்ளைகளுக்கு போதுமானதாக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆகவே இனி வரும் அரசாங்கம் இதை முன்கூட்டியே என்னென்ன புக்கு வச்சுருக்காங்க, ஏன்னா புக்குனுடைய சைஸு பிள்ளைகள் சுமந்து போகிறாங்க, இது ரொம்ப நாளைக்கு உழைக்கக்கூடிய வகையில் நீங்கள் தரும்படிக்காக கேட்டுக்கிறோம். அது மாத்திரமில்லை, கொடுக்குற யூனிஃபார்மும் சரியான அளவில் கிடையாது. சில பேருக்கு சில அளவீடுகள்லாம் இல்லை. ஆனால் இப்போ இருக்க பிள்ளைகளுடைய அந்த உடலுக்கு ஏற்றபடி அளவீடுகள் இருக்குது. இப்போது நவீன முறையில் இயந்திரங்கள்லாம் வந்ததுனால சரியான அளவீடுகளை தைக்க முடியும். நீங்கள் முன்கூட்டியே ஆசிரியர்கள் மூலியமாக அவங்க வாட்ஸ்அப் குரூப்லேருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அந்த ஆடைகளினுடைய அளவை எடுத்துகிட்டு அதற்கேற்ப நீங்கள் வந்து இந்த சீருடைகளை தந்தீங்கன்னாக்கா பிள்ளைகளுக்கு பிரோஜனமானதாக இருக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னாக்கா இலவசன்ற பேரில் கொடுக்கக்கூடியது எதுவும் வீணாகக்கூடாது. ஏன்னா அதுவும் அரசாங்கத்திலேருந்து கொடுக்குறதில்ல, மக்களுடைய வரி பணம் தான். அது வீணாக்கக்கூடாது. ஆகவே இதை பார்க்குற இந்த அரசாங்கத்தை சார்ந்த அதிகாரிகள், அந்த துறையை சார்ந்த அமைச்சர்கள் இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.